இது ஒரு மனமாற்று கூட்டம், ஒரு நற்செய்தி கூட்டம், நல்வழிப்படுத்துகிற கூட்டம். எப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி இறந்த உடனே அவருடைய நண்பர் வந்தார். நண்பர் வந்து, எப்பா ரொம்ப கஷ்டப்படாத, கொஞ்சம் ஒயின் தரேன், இதை குடிச்சிட்டு தூங்கிடுவேன்னு கொடுத்தாரு. கொஞ்சம் ஒயின். பொதுவாக இன்றைக்கி நம்ம ஊரில் கூட பரவாயில்ல. நேற்று நான் முந்தா நாள் ஜார்க்கண்ட் போயிருந்தேன். ஜார்க்கண்டில் பக்கத்தில் கடை, பெரிய பெரிய லைட்டு. நம்ம ஊரில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் அதிகமாக இருந்தது. இப்போ கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிறதுல ஒயிட் ஷாப் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது. தமிழகத்தில் கொஞ்சம் உள்ளதள்ளி இருக்குது. எங்கே இருக்குன்னே தெரியாமல் உள்ளதள்ளி தேடி தான் போய் வாங்கணும். நீண்ட தூரத்துக்கு ஒரு கடை இருக்குது. அங்கே பக்கத்தில் லைட்டு போட்டு, இங்கே பக்கத்தில் தடாக்கு போனீங்கனாலும், தடானா ஆந்திராலே அப்படி தான் இருக்குது. நான் ஜார்க்கண்டில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஜார்க்கண்டில் அந்த ராஞ்சிங்கிற ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நைட் ஸ்டேக்காக போனப்போ ஒரு வழியில் ஒயின் ஷாப்லாம் பார்த்தேன். அப்படி கொஞ்சம் கொடுத்தாரு. அதை கொஞ்சம் அவர் குடித்த உடனே கொஞ்சம் நான் அசதி ஒய்ஃப் இறந்து போனதை மறந்துட்டார். சின்ன வயசு. அவருக்கு ஒரு 27 வயசு, ஒய்ஃபுக்கு ஒரு 24-25 வயசு. 2 பிள்ளைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி கஷ்டம் தெரியாமல், மனம் கசந்தவனுக்கு திராட்சை ரசத்தை கொடுங்கள் வேதம் சொல்லு. எது அதே மாதிரி அவர் கொஞ்சம் கொடுத்துறோம். கொஞ்சம் குடித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கடைசியில் ஒய்ஃப் இறந்ததெல்லாம் மாறி போச்சு. 45 வருஷம். இவர் என்ன ஆகிட்டார், முழு குடிகாரனாகி இப்போ உலகத்தையே மறந்து அவருடைய லைஃபு சொத்து எல்லாம் போய் அமைதி போய், குடி இல்லாமல் இவரில் என்ன நடக்கலை, தூக்கம் வரல, குடி இல்லாமல் யூரின் போல், குடி இல்லாமல் மோஷன் போல், குடி இல்லாமல் அமைதி இல்லை, குடி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இன்னொருத்தருக்கு ஒரு மனம் தூக்கம் வரல, ராத்திரிலாம் தூக்கம் வரலன்னாரு. தூக்கம் வரலன்னா ஒரு தூக்கத்துக்கு மாத்திரை போடுனார். ஒரே ஒரு மாத்திரை. அலோபதி மாத்திரை. எப்படின்னா, அலோபதி வைத்தியம் என்பது சற்று 10%, சளிக்கு 10%, அப்புறம் 20, 30, 40, 50, அப்புறம் 100க்கு அப்புறம் போடுறப்போ வேலை செய்யாது. எங்கள் அம்மா அப்படி தான் இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஸ்மா ட்ரபிள் இருந்தது. கொஞ்சம் மாத்திரை, ஹெவி டோஸ் மாத்திரை கொடுத்து சரியாயிடும், உடனே சரியாயிடும். ஒரு டாக்டர் எக்மோரில் இருந்தார். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தார். அவரை பார்த்துட்டு அந்த பிரிட்ஜி, தினத்தந்திக்கு முன்னால், அந்த சர்ச்சுக்கு முன்னால் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் ஏறுமுனாலே சரியாயிடும். அவர் கொடுக்க மருந்து சாப்பிட்டு வருமுன்னே வித்தின் 1/2 கிலோமீட்டரில் சரியாயிடும். 1/2 கிலோமீட்டருங்கிறது 2 நிமிஷத்துலேயே அந்த மருந்து வேலை செய்யும். நல்ல ஐட்டம் தம்பின்னுவாங்க. ஆனால் 3 வருஷத்தில் கிரேவனடி போய் சேர்ந்தாங்க. அந்த மருந்து ஹார்ட்டெல்லாம் ஓட்ட போட்டுருச்சு. அதே மாதிரி தூக்க மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கடைசியில் 10 மாத்திரை போட்டாலும் என்ன வரல, அவருக்கு தூக்கம் வரல. ஆனால் உலகத்திற்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நேற்று கும்பகோணத்தில் இருந்தேன். நைட்டு இந்த நேரத்தில் ஒருத்தர் வீட்டில் அவருக்கும் பிறந்தனால, நேற்று என் மகனுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கேன். என்னுடைய பேரன் நேற்று பிறந்திருக்கான்னு பார்க்கல. நான் அவனை பார்க்க முடியல. அவர் எனக்கு பிறந்த நாள் என்னாச்சு, நீ வாங்க ப்ளஸ் பண்ணுங்கள், ஒரு புது வீடு கட்டியிருக்கிறார், ப்ளஸ் பண்ணுங்க என்னாச்சுனாரு. ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர். உள்ள போனால் ஒரு பெரிய புத்தர் படம் வச்சுருக்கிறார். பெரிய புத்தர் படம். என்ன உள்ளே என்ட்ரானோன்னு நல்ல பங்களா மாதிரி வீடு, ரொம்ப அழகான வீடு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்னென்ன நல்லா இருக்கு அப்படி பார்த்துக்கிட்டே போகிறப்ப, என்ன புத்தர் வச்சுருக்கீங்களே, நீங்கள் புத்தர் கட்சி இல்லையா என்னன்னு கேட்டேன். இல்லை, அவரை பார்த்தா ஒரு அமைதி கிடைக்கும்னாரு. அவர் என்ன கிடைக்கும்னாரு. நான் சொன்னேன், அவரே அமைதி இல்லாமல் தானாங்க வீட்டை விட்டு போனார், அவர்கிட்ட போய் எப்படிங்க அமைதி கிடைக்கும்னு. அவருங்க அப்பா அவரை வளர்க்குறப்ப என்ன பண்ணார்னா, வீட்டை விட்டு வெளியவே விடலை. புத்தர் வளர்க்குறப்ப வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தார். இவரை மாதிரி நம்ம பிஷப் விட்டல் மாதிரி ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், நீ இவனை வீட்டை விட்டு வெளியே விட்டால் சன்னியாசியமாக போயிடுவான், உனக்கு உன் பிள்ளை இருக்க மாட்டான்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். இவர் மாதிரி ஒருத்தர். அவங்க அப்பா அதனால வீட்டுக்குள்ளேயே வீட்டை விட்டே வெளியே விடல, வாலிபனாக இருக்கிற வரையும். இறந்ததும் பார்க்கல, இறந்ததையும் பார்க்கக்கூடாது, அப்படிலாம் துக்கமான நிகழ்ச்சியை பார்க்கக்கூடாதுன்னாரு. ஆனால் அவர் ஒரு நாள் வெளியே போகிறப்ப அப்படியே சன்னியாசியாக போயிட்டார். எல்லாத்தையும் முற்றிலும் திறந்து தன் மனைவி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். அமைதியில் தானே அவர் காட்டுக்கு போகிறாரு. இப்போ அவர்கிட்ட உனக்கு எப்படி அமைதி கிடைக்கும்னு. ஏன்னா ஒரு பையன் வந்து இப்போ அவருக்கு எந்த ஊரில் இருக்கான்னா, போலந்து நாட்டில் இருக்கிறான் ஒரு பையன். இந்த ஊரில் கடன்லாம் வாங்கி நிறைய கடனாகி, கும்பகோணம் ரொம்ப நல்ல மனிதர். கடன்லாம் வாங்கி கடன் பிரச்சனை ஆகி ஆன்லைன் ரம்மி விளையாண்டு அந்த அப்படிலாம் நிறைய சீக்கிரமாக பணக்காரனாகி ஆகணுங்கிறதுக்காக போராடி காசெல்லாம் இழந்து, அவங்களுடைய அந்த மகாமகம் அந்த மகாமகம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா குளித்தா பரலோகத்துக்கு போயிடலான்னு அங்கே ஒரு குளம் இருக்குது கும்பகோணத்தில். ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே பெரிய குளம். 12 வருஷம் மகாமகம் நடக்கும். மகாமகங்கிறது 12 வருஷத்துக்கு ஒருக்கா இந்தியா முழுவதும் வேர்ல்டு ஃபுல்லாக வருவாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதில் போய் குளித்தா
நேரே நம்முடைய பாவ அழுக்குகள் மாறும் என்பது அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்கு பக்கத்தில் அவங்க வீடு. அப்போ எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். ஒரு டிஎம்கே கட்சியில் அவங்க அப்பா புலவருக்கு இதில் புலவர் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆள் அவங்க அப்பா. பையன் கடன் வாங்கினதில் அந்த வீடை விற்றுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி போய் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டிட்டு இருக்காரு. அங்கே அவருடைய போலந்தில் இருக்க பையனுடைய 2 பிள்ளைகளும் இவரோடு இருக்கு. சின்ன பிள்ளைங்க. ஒரு பையன் 2வது படிக்கிறான், ஒரு பையன் 4வது படிக்கிறான். அந்த பிள்ளைகள் அம்மா அப்பா விட்டுட்டு இவர் தாத்தா பாட்டி கூட இருக்குது. ஒன்றுமே தெரியல, விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் மன அமைதிக்காக அவரை வச்சுருக்கேங்கிறார். நான் சொன்னேன், மன அமைதி அங்கே இல்லைங்க, மன அமைதியை கொடுப்பதுக்காக இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தர் நபர் வந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தோளின் மேல் இருக்கும் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நாமம் அது ஹீ இஸ் எ ஒண்டர்ஃபுல் லார்ட், ஒரு அதிசயமானவர். ஹீ இஸ் எ மைட்டி லார்ட், அதிசய வல்லமை உள்ளவர் தேவன், பெர்மனன்ட் பிதா. 5 வருஷம் எம்எல்ஏ, அடுத்த தோத்துட்டா எம்எல்ஏ கிடையாது, அப்படி இல்லை. அவர் தான் பிதா, பெர்மனன்ட் பிதா. நாமம் அது ஆலோசனை கர்த்தா. ஹீ இஸ் அட்வைசர், சூப்பர் அட்வைசர். இப்படி போ, லெஃப்ட் போ, ரைட்டு போ. எப்படி கூகுள் மேப் மாதிரி. கூகுள் மேப் கரெக்டாக லொக்கேஷன் கொடுத்துச்சுன்னா அந்த இடத்துல கொண்டு யூ ரீச் த லொக்கேஷன் சொல்லும். திடீர்னு ஒரு அது லெஃப்ட்டுங்கிறதுக்கு பெரிய லெஃப்ட் திரும்பிட்டா முடிஞ்சு போச்சு, போவாது. நல்ல ஆலோசனை. ஹீ இஸ் ஏ பெஸ்ட் கவுன்சிலர், நல்ல கவுன்சில் கொடுக்குற ஆண்டவர். ஹீ இஸ் ஏ பீஸ்ஃபுல் லார்ட், அவர் அமைதியை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த தகப்பன் உனக்கு அமைதியை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில். ஏன்னா அவர் எதையுமே தனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை. அவரை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. பேதுரடிகள், சிலுவை எடுக்கணுங்கிற பையா முட்டாளு, போட்டை விற்றுட்டு வந்தேன், சிலுவை எடுக்கணும் வந்தேன், நான் ஏன் சிலுவை எடுக்கணும் கேட்டார். அப்பலே போ சாத்தானார், டெவில்னார் பேதுரடிகளை பார்த்து. தன்னுடைய சீசனை பார்த்து நீ சாத்தான் சொன்னார். ஏன்னா சிலுவைனா மரணம். அவரை நம்பினா உயிரோட பறிச்சு போனோன்னு எழுப்பினார், தண்ணியை அதட்டினார், கடல்ல நடந்த. அவருக்கு அப்புறம் யாரும் கடல் நடக்கல, பேதுரடிகளால் நடக்க முடியல. அவருடைய அவிசுவாசம் பயங்கரமான லாட். அப்போ அவரை நம்பி போனோன்னா பெரிய ஆள் ஆயிடலாம், ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிடலாம், ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஹாஸ்டல் ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆயிடலாம். இப்போ ஐயா வந்திருக்காங்களா தெரியல, ஐயா எனக்கு தெரியல, நீங்கள் வரதானு தெரியல. நம்ம ஐயா ஐசக் ஐயா இன்னைக்கு வரல, நாளைக்கு வராரு. பெரிய கோடீஸ்வரன், நிறைய காலேஜ் வச்சுருக்காரு. சாதாரண ஒரு ஸ்கூலில் போய் ஓஏவாக இருந்தார், திருவள்ளூர் கவுடி ஸ்கூலில் ஓஏ. இன்னைக்கு பெரிய பணக்காரர். இதெல்லாம் இப்படிலாம் ஆயிடலன்னா இயேசுவை நம்பி போனாங்க. அதான் இவர் இவ்வளோ பெரிய தங்கி போடுக்கார், பிஷப் ஆகிட்டார். இப்போ இதில் எத்தனை பேர் பிஷப்? நீங்கள் பிஷப் இல்லை, இல்லை வேணான்ட்டார். இப்படி ஏதாவது ஆயிரலான்னு தான் நினச்சி வந்தாங்க இயேசு பின்னால். ஆனால் இயேசு எதிர்பார்க்கல. திடீர்னு இப்போ என்ன ஆகிட்டாரு, சிலுவையில் செத்து போனார். தன்னையே ஜீவ பலியாக கொடுப்பதற்காக, அநேகரை மீட்கும் பொருளாக, எல்லோருக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக. இந்த உலகத்தில் ஆசைன்னு ஒன்று வந்தால் தான் கஷ்டம். ஆசைன்னு வந்தப்போ தான் என்னதும் திருட சொல்லும், பொய் சொல்ல சொல்லும், சேர்த்து வைக்க சொல்லும். அது ஒன்றுமே இல்லைன்னா சேர்த்து வைக்க சொல்லாது. இதுதான் கிறிஸ்தவம். உண்மையான கிறிஸ்தவம் என்பது தனக்கென்று எதுவுமே வைத்துக் கொள்ளாமல் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பது. அதை தான் இயேசு கிறிஸ்து அந்த ஏழை தாய் 2 காசு எடுத்து போடுவதை பார்த்து 2 காசும் இரவில் சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாப்பிட அந்த அம்மாட்ட காசு இல்லை, ஒரு புரோட்டா வாங்கி சாப்பிட காசு இல்லை, பசி. அந்த அம்மா தனக்கு இருப்பதை எடுத்து பிறருக்கு கொடுத்துருச்சு, ஆஃபரிங் கொடுத்துருச்சு, நன்கொடையா கொடுத்துருச்சு. தனக்கு என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருச்சு. அதுதான் அந்த ஊழியத்தை அவர் வாழ்த்துகிறார். அதுதான் இயேசு. தன்னைத்தான் ஜீவ பலியாக, அநேகரை மீட்கும் பொருளாக, எல்லா மக்களும் ரட்சிப்படைப்பதற்காக. அதுதான் அவர் திரளான ஜனங்களை பார்த்து மத்தேயு 14:14 சொல்றாரு, மனதுருக்கத்தின் ஆண்டவர். மனதுருகி அங்க இருக்க மக்களை பார்த்து மனதுருகிறார். மனதுருகி, எப்பா ஏதாவது உங்ககிட்ட இருந்தா கொடுங்க, யோவான் 6:7 அந்த மக்கள்லாம் சாப்பிடல, கொடுப்போம். அதுல ஒரு பையன் பாருங்க வந்து எடுத்து தன்னுடைய என்ன இருக்கோ, தனக்கு 5 அப்பம் 2 மீன்கள். ஒரு மனுஷன் சாப்பிட 5 புரோட்டா 5 சப்பாத்தி சாப்பிடுவான், 5 புரோட்டா சாப்பிடுவான், 2 மீன் சாப்பிடுவான். இவ்வளவுதான். அதை எடுத்து கொடுத்ததை அவர் பிளஸ் பண்ணி கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. இயேசு தன்னிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அமைதி. பசியா இருக்க மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக வந்தார்.
இயேசு வந்ததை நோக்கம் விடுதலை கொடுப்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக, அநேகரை மீட்கும் பொருளாக, ஒரு மதம் மாற்றுவதற்காக அல்ல, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு அழைத்து வருவதற்காக அல்ல. ஐயா எனக்கு தனக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வேணும் அதுக்காக வரல. நான் இங்கே கூட இப்போ என்னோட பாஸ்டர் வில்லியம் ஐயா வந்தார், சூப்பர் பாஸ்டர். நம்ம கூட யார் வரா கார்லன்னு கேட்டேன். என்ன நம்ம கூட யாருமே வரல, எல்லாம் பெரிய கார் வாங்கிட்டாங்களா, நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் போகிறோன்னா, நம்ம மட்டும்தான் போகிறேன்னா, எல்லாரும் பெரிய கார், நம்மளோட பெரிய காரில் வர்றாங்களான்னு. பொதுவாக இது மனித வழக்கம், நம்ம கூட 10 பேர் இருக்கணும், 10 பேர் வரணும். ஆனால் இயேசு யாரெல்லாம் வரணும்னா உன்னை விட்டுட்டு வா, உன்னை எதுவுமே வச்சுக்கூடாது. என் கூட வரணுன்னா என்ன பண்ணக்கூடாது, உனக்கு ட்ரஸ்ட் இருக்கக்கூடாது, உன் பேரில் சர்ச்சை இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் சர்ச்சை ஆரம்பிக்கலையே. இயேசு காலத்தில் எங்கே சர்ச்சை ஆரம்பித்தார்? ஜீவனுள்ள சபையை ஆரம்பித்தாரா? பரிசுத்தாவின் சபையை அனுப்பினாரா? ஏதாவது சர்ச்சை பேர் போட்டாரா? ஒன்றுமே போடலை. அதுக்கப்புறம் இந்த ஜென்ரேஷன் பவுலடிகள் தான் ஆரம்பித்தார், பவுலடிகள் தான் ஆரம்பித்தார். அப்போ தனக்குன்னு அவர் எதையுமே வச்சுக்கல. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது அநேகரை மீட்கும் பொருளாய், சமாதானத்தை கொடுப்பதற்காக. சமாதானம் தேடி காட்டுக்கு போறதில்லை. அவர் சொல்றார் சமாதானம் பக்கத்தில் இருக்க. என்ன சொல்றாரு? கடவுள் உன் கூட இருக்கிறார், கடவுள் உன் பக்கத்தில் இருக்காரு. இன்னைக்கு சாம் செலுத்துற ஐயா ஒரு மெசேஜ், ஷார்ட் மெசேஜ் கேட்டேன் வாட்ஸ்அப்ல. ஜெர்மன் தேசத்துல பெரிய குண்டு மழை, தப்பிச்சு போறவங்களும் ஒரு இடத்துல அந்த கேம்ப்பு, மறுவாழ்வு மையம், எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 100 பேர் இந்த கிரவுண்டில், 2000 பேர் இருக்கலாம், இல்லை 20,000 பேர் இந்த கிரவுண்டு. ஒரு வாரம் இருக்காங்க அந்த கிரவுண்டில். 20,000 பேர் இருந்தால் என்ன ஆகும்? அந்த கிரவுண்டே ஸ்மெல் அடிச்சிருச்சு, நாற்று அடிச்சிருச்சு. அதில் ஒரு சகோதரி அங்கேருந்து இருக்க முடியாமல் தப்பிச்சு போய் அவங்க வீட்டில் இருக்குது. குண்டு மழை பொழியுது, 2வது யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நேச நாடுகள், அப்போ இந்த பக்கம் ஜெர்மன் கூட, இன்னும் இந்த பக்கம் ஒரு நாடு இருக்குது, ஜப்பான்லாம் இருக்குது. அங்கே அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்த நம்ம யூத நாடு, இஸ்ரேல் நாடுலாம் ஒன்றா இருக்குது. அமெரிக்கா குண்டு போட்டுக்கிட்டே இருக்கான், பட்டாசு போட்ட மாதிரி பட்டுன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கு, பில்டிங் உடஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த அம்மா செத்து போயிட்டுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. சண்டை முடிஞ்சிருச்சு. 3 நாள் கழிச்சு குண்டு மழை ஓஞ்சி போய் இந்த அம்மா எங்கே இருக்க போது செத்து போச்சுன்னு பார்த்தா அந்த அம்மா வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்துதான். இவ்வளோ குண்டு மலையில் எப்படிமா தூங்குறேன்னா அந்த அம்மா சொல்லிச்சான், என்னை பார்க்குறவர் தூங்குவதும் இல்லை, அப்படி தானே சொல்லியிருக்கு. உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. உறங்குறது வேற, தூங்குறது வரையா, ரெண்டுமே ஒன்று தான். அவர் ஒரு இமைப்பொழுது கைவிடு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டு. ஆனால் உருக்கமான இறக்கங்களா, அற்பகாலம் உண்ட கோபம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விலகலாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர். இனி நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் அந்த பூமியில் வராது. வந்தால் நான் அதுக்கு தான் ரெயின்போ கொடுத்துருக்கேன். அந்த மழை வந்தோன்னா ரெயின்போ வந்தால் திரும்ப மழை வராது. இப்போ இந்த வருஷம் இன்னைக்கு மழை பெய்யுறப்போ ரெயின்போ வந்துருச்சுன்னா வானவில் இருந்துன்னா அப்புறம் இந்த வருஷம் மழை பெய்யாது, அடுத்த வருஷம் தான். ஏன்னா நமக்கு மழை வேணும், இன்னொரு 2 மாதம் மழை வேணும். ஆண்டவருக்கு தெரியும். அவர் அமைதியை கொடுப்பதற்காக ஆண்டவர், மதம் மாற்றுவதற்கல்ல. ஒரு மனிதன் யாரெல்லாம் வாழ்க்கையில் அமைதி இல்லாத நிலைமையில் தூக்கத்திற்காக குடியோ, கஞ்சாவோ, தூக்க மருந்தோ, தூக்கத்திற்கு மருந்தோ, ஸ்லீப்பிங் டோஸோ, இல்லை தூக்கத்திற்காக இப்படிப்பட்ட இடங்களுக்கோ போகிறானோ, அங்கே நிம்மதியான தூக்கம் இல்லை. அந்த குடி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அதை அடிமைப்பட்டு அவனுடைய லிவர், இன்னைக்கு ஒரு பையனை, எங்களுடைய டிரைவர் ஒரு பையனை கூப்பிட்டு திட்டினேன். 2 வருஷத்தில் லிவர் கெட்டு போட்டா இருக்க இடமே இல்லாமல் ஆயிரும். சின்ன வயசு தூக்க மாத்திரை போட்டோன்னா அதுக்கு அடிமையாயிருவேன், ட்ரக்குக்கு அடிமையாயிருவேன். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அந்த வாழ்வு கொடுப்பதற்காக நடத்தப்படுதான் இதுதான். அதுதான் நற்செய்தி, காஸ்பல். அதுதான் சுவிசேஷம், அதுதான் பிளஸிங். நீ யாராக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்பீரானால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, போதுமே 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 போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்விலே போதுமே. பிசாசின் சோதனை
சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன் சேருவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த இயேசு என்பவர் வாழ்வு கொடுப்பவர். அதுதான் சத்தியத்தின் அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த உண்மையை நாம் என்று தெரிந்து கொள்கிறோமோ, வாழ்க்கையுடைய உண்மை தத்துவம், விடுதலையின் வாழ்வு, சுகமான வாழ்வு, ஒரு ஐஸ்வர்யமான வாழ்வு, நோ ஒரி, கவலை இல்லாத வாழ்வு. அதுதான் யோவான் 14:1 சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. Do not worry about. லூக்கா 12 சொல்றார், கவலைப்படாதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். காகங்களை கவனித்துப்பார். அது 2 வீடு கட்டி வாடகை கூட்டிருக்கா, 4 கார் வச்சிருக்கா, ஒண்ணுமே இல்லை. அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கூடு தான். ஸ்டாக் நோ ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கா. நாளைக்கு மாவு வேணுமென்னு இன்னைக்கு வாங்கி வச்சுக்குதா, நாளைக்கு குழம்பு வேணும் இன்னைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள அதை வச்சுக்குதா. காகங்கள் குருவிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்பதும் இல்லை சேர்ப்பதும் இல்லை. அதுக்கு எதுக்குமே அதுக்கு தேவையானவற்றை ஆண்டவர் குறிக்கிறார். நேற்று முந்தா நாள் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயர் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கார், நகரி அந்த பிச்சாட்டூர் ஏரி உடஞ்சி, ஒரு குளம் உடஞ்சி 2 கிராமங்கள் 1300 ஃபேமிலி அடைஞ்சிச்சு. திடீர்னு ராத்திரி ஒரு மதில்ச்சுவர், அந்த ஏரியோட மதில்ச்சுவர் உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி வந்துச்சு. பெரிய ஏரியா, ஒரு வாரத்துக்கு வச்சு இந்த அரிசி போயிடுச்சு. தண்ணி வந்ததில் கெட்டி போட்ட மாடுகள் எல்லாம் செத்து போச்சு. தண்ணி நிறைஞ்சோன்னா மாடுகள், மாடு தன்னாலே நீச்சல் படிக்கும், மாடு ஆடு. வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க. எல்லா ரைஸும் போயிடுச்சான், உணவு, துணிகள், படுக்கிற பாய், கட்டில் எல்லாம் விட்டான். எல்லா துணிகளும் நனைஞ்சி சகதி சேரும் சகதியமா வீட்டுக்குள்ள வந்து எல்லா பொருளும் வீணாயிடுச்சு. இதுதான் வாழ்க்கை. ஒரே ஒரு நிமிஷம் இமைப்பொழுது கைவிட்டேன், அற்ப காலம் உண்ட கோபங்கிற. ஆனா இதன் மத்தியிலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வெள்ளம் வருது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துருச்சு எங்க கம்பெனிக்குள்ள. நான் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு உள்ள போயிட்டேன். இதுவரை வந்த வெள்ளத்துல, அப்போ வந்த வெள்ளத்துல ஒரு 50 லட்சம் ரூபாய் லாஸ். இனிமே ஒரு 1 இன்ச்சு தண்ணி ஏறிச்சுன்னா 2 கோடி ரூபாய் லாஸ், நாங்களே இல்லாம ஆயிடும். ஆனா அந்த நேரத்துல ஒரு ஜெபம் பண்ணு, தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த கிழக்கு பக்கத்துல இருக்க மதில் சுவர் அடைஞ்சு அந்த தண்ணிலாம் அந்த பக்கம் கிழக்கு நோக்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லெவல் வந்து அதாவது ஒரு எம்எம்னுவாங்க, மயிர் இலை அளவு. எம்எம்னா ரொம்ப மில்லியன் முடி அளவு. அது கூட அது அந்த அளவு கூட என்ன பண்ணல, தண்ணி கூடல. அந்த ஆண்டவர் எப்பவுமே நமக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் ஒரு வழியாய் வருவார்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், யாரெல்லாம் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுறோமோ அந்த மக்களுக்கு எங்க இருக்கிறாரு,
பக்கத்தில் இருக்கிறாரு, சமீபமாய் இருக்கிறார். அது யாரா இருந்தாலும், எந்த மதம், எந்த இனம், யாரா இருந்தாலும், எந்த ஜாதி, எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும், ஆண்டவரை நோக்கி உன்னை படைக்கும் தகப்பரை நோக்கி அழைக்கிற மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எந்த தலைவரும் வாழ்வு கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் தலைவர் பாக்கெட்ல வச்சிருக்கோம், அட்டையில, கார்ல முன்னால படம் வச்சு லைட்டு ஃபோக்கஸ் அடிச்சு காட்டுறோம். டோல்ல காசு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக, யாராவது கேஸ் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக, எல்லாரும் வணக்கம் சொல்வதற்காக. ஆனா என் ஆண்டவரை நான் என் உள்ளத்துல வச்சிருந்தா யாருமே என் பக்கத்தில் என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது, வரவே முடியாது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறாங்கிற. ஒருவேளை நான் இப்போ உன்னை அடிக்கிறேன், அவங்க ஆண்டவர் காப்பாத்தன்னு, நிச்சயமா காப்பாத்த. அவருக்கு சித்தலை நான் அடி வாங்கன்னு நினைச்சா என்ன பண்ணுவாரு, விட்டுருவார். அது அவருடைய சித்தம், அந்த சித்தத்தின்படி. அதுதான் அந்த சத்தியம். அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே என்னை கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே என்னோடு கடந்து வந்த ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படி வந்திருக்கிறோம்? அந்த ஆண்டவற்றை நம்ம அந்த சத்தியம்னா, எதுக்கு எனக்கு இந்த வேதனை, எதுக்கு எனக்கு துன்பம்? அதுதான் சங்கீதம் 139:24 சொல்லுது. எடுத்தவங்க வாசிங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலோ உண்டோ என்று அறிந்து நித்திய வழியிலே என்னை, என்ன கஷ்டம்பா, என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என் வாழ்க்கையில என்ன தொல்லை, எதுக்கு என் வாழ்க்கையில முன்னேறல? இத்தனை வருஷமா நான் ஊழியம் பார்க்குறேன். நிறைய ஊழியக்காரர் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 60 விழுக்காடு ஊழியக்காரர் தான் இருக்கிறோம். 60-70 விழுக்காடு ஊழியக்காரர் தான் இருக்கிறோம். ஊழியத்தில் இத்தனை வருஷமா உங்களுடைய இப்போ வேலையை செய்கிறேன். நீங்கள் பெரிய கடவுள், வல்லமை உள்ள கடவுள் நாங்கள் சொல்கிறோம், உண்மையின் கடவுள் சொல்கிறோம். இருந்தாலும் எனக்கே வாழ்வு இல்லைன்னு கேட்குறப்போ அவர் சொல்றார், என் வாழ்க்கையில் முன்னேறல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு, நித்திய வழியிலே நடத்தும். அதுதான் 1 கொரிந்தியர் 11:22. தன்னைத்தான் சோதித்தறிந்து, தன்னை டெஸ்ட் பண்ணணும். எப்படி சுகர் எவ்வளோ இருக்குது, சுகருடைய லெவல் எவ்வளோ இருக்குது, ஏஒன்சியோட லெவல் எவ்வளோ இருக்குது, ப்ரெஷருடைய லெவல் எவ்வளோ இருக்குது, இன்னைக்கு கொலஸ்ட்ராலுடைய லெவல் எவ்வளோ இருக்குது, தைராய்டுடைய லெவல் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்மை சோதித்தறிந்து. வாழ்க்கையில் ஏன் முன்னேறலை, எனக்கே அந்த வாழ்க்கையில் இவ்வளவு திறமை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் மைக்கை பிடிச்சா இவ்வளோ சிறப்பாக பாடுறேன், இவ்வளோ சிறப்பாக பேசுகிறேன், இவ்வளோ ஒர்க் ஷீட் பண்ணுறேன், இவ்வளோ குதிக்கிறேன். இதே ரெட் ஹில்ஸில் பாஸ்டர் ஏசன்னா ஒரு மேடையில் நின்று பாடினேன். நசிரேயுடா என்னேசையா, அந்த பாட்டை பாடினான். கிட்டத்தட்ட 100 சில்லற 1000 பேய்கள் போச்சான். நான் அந்த மேடையில் ரெட் ஹில்ஸில் இப்போ மேடையில் இருந்தோன்னே, அந்த ஏசனா கூட இந்த கடவுள் என் கூட ஏன் இல்லைன்னு கேள்வி கேட்டேன். இப்போ எதுக்கு அந்த கடவுள் ஏன்ட்ட இல்லை, அந்த ஆண்டவர் இல்லை, அந்த ஏசனா மட்டும் பாடுறப்போ 1000 பேய் இதே ரெட் ஹில்ஸில் ஒரு மேடையில் போச்சு. ரெட் ஹில்ஸில் இந்த மேடையா, இன்னொரு எந்த இடம், வடகரையிலையா. நான் கேட்டேன், இந்த மேடையில் ஏறி உட்கார்ந்துன்னா கடவுள்கிட்ட என்ன கேட்டேன்னா, எனக்கே அந்த பவர் வரல, ஏன்ட்ட அது என்ன தப்பு இருக்கு, வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் இருக்கோ. அதுதான் 1 கொரிந்தியர் 11. தன்னைத்தான் சோதித்தறிந்து என்ன பண்ணணும், தன்னை சோதித்தறிந்து. அதுதான் சங்கீதம் 19 தன் பிழைகளை உணர்ந்து. என்கிட்ட என்ன பிரச்சனை, தன் பிழைகளை உணர்ந்து. அதுதான் நீதிமொழிகள் 28:13. பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இதெல்லாம் எப்படின்னா, ஒரு தம்பி சொல்றார், அவர் சிங்சன் பேரா கன்ஃபியூஷிங்கிற ஒரு தத்துவ ஞானிட்ட நல்ல பேர் வாங்கினார். கன்ஃபியூஷிங்கிற ஒரு தத்துவ ஞானிட்ட ஒரு பெரிய ஞானவான். எப்படி ஞானவான்னா, ஒரு ட்ரெயினில் ஒரு பிஷப் பிட்டல் மாதிரி முற்றிலும் திறந்தவர், முற்றிலும் திறக்கலை, முற்றிலும் திறந்தவர் போகிறார் ட்ரெயினில் கூட்டம் இல்லை. இன்றைக்கி ஒரு பையனுக்கு, என் கூட நைட் ட்ராவல் பண்ணி வந்த பையனுக்கு ஒரு ட்ரெயினில் டிக்கெட் போட்டு கொடுத்தேன். பரமக்குடி போய்கிட்டு இருக்காரு. இப்போ ட்ரெயினில் அவன் சொன்னான், ராத்திரி காலையில் அண்ணாச்சி, ராத்திரி வந்தோடனே சொன்னான், ராத்திரி 1:30 மணிக்கு, அண்ணாச்சி போன தடவை ட்ரெயினில் போனேன், இங்கே ஒருத்தடிக்கான், அங்கே ஒருத்தடிக்கான், அங்கே ஒருத்தடிக்கான், அண்ணாச்சி போகவே முடியல, அன்ரிசர்வ்டில். பஸ்ஸில் போனால் 600 ரூபா டிக்கெட், அண்ணாச்சி ட்ரெயினில் கம்மின்னு ஏதாவது டிக்கெட் தான் போட்டு கொடுக்கணும்னா, உடனே டிக்கெட் இருக்கான்னு நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணி ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு டிக்கெட் போடுறப்போ வேணும் பயங்கர கூட்டம், வெயிட்டிங் லிஸ்ட்டு. கன்ஃபார்ம் ஆகி இப்போ ட்ரெயினில் போகிறான். அவன் சொன்னால் இங்கே இடித்தாங்க. இதே மாதிரி ஒருத்தர், இந்த ஒரு நம்ம எங்களை மாதிரி பாஸ்டர்ஸ் ட்ரெயினில் போகிறாரு, இடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் என்ன, அந்த அன்று சொல்ல ஒருத்தன் படுத்துக்கிட்டு எந்திக்க மாட்டான். தூங்கணும் எழுப்பலாம், நடிக்கணும் எழுப்ப முடியாது.
அவன் எழுந்திக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ட்ரெயினில் போய் பழக்கம். எந்திரிச்சா இன்னொருத்த உட்காந்துருவான், படுக்க முடியாது, தூங்க முடியாது. அவன் தூங்க மாட்டான், ஏன்னா தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை விட எந்திரிச்சு உட்காந்து இடம் கொடுத்துடலாம். பக்கத்தில் இந்த சாமியாரை இடிச்சுக்கிட்டே இருக்கான், இந்த பாஸ்டரை மிதிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவர் இடியெல்லாம் தாங்கிட்டு அவருடைய குருகிட்ட போய் கேட்குறாரு, இதே மாதிரி ஒருத்தன் வந்து இடிச்சுக்கிட்டே இருந்தான், அவனை என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்னங்க செய்யணும், சபிச்சிட்டான்னு கேட்குறாரு. அப்போ இந்த இடியை வாங்கிட்டு நீ வந்தாதான்டா நீ ஞானி, அவனை சபிக்கக்கூடாது, வாழ்த்துனாரான். ஞானி என்பவர் ரொம்ப விவரமான ஆள், ரொம்ப எல்லாத்தையும் அந்த அது நன்மை தீமைகளை பார்த்து அவர்கிட்ட போய் இந்த நல்ல பேர் வாங்குறான். என்னென்னா எப்படி நன்மை தீமை வாங்குறான்னா, முதல்ல அவன் வந்து தன்னுடைய பாவங்களை தன்னை பற்றி அவன் நினைக்கிறான், தான் யார் என்று தன்னை பற்றி உணர்றான். நான் யார், எப்படி வந்தேன், எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன். முதலாவது தன்னை உணர்தல் வேண்டும், அதுதான் தன் பிள்ளைகளை உணர்வேன். சங்கீதம் 19:12. ரெண்டாவது தன் ஃப்ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இப்போ விட்டலையாவும் தாமரப்பாக்கம் தாவிதாயாவும் பிரதர்ஸ், அண்ணன் தம்பி, ஒன்றா பிறக்கலாம், நான் வாழ்க்கையில் அண்ணன் தம்பி. இப்போ இவர் அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, அவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், உணர்ந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ரெண்டு பேரும் க்ளோஸ்ட், அவங்க ரெண்டு பேரும். இவர் அண்ணன் பாரு, என்ன இவர் அண்ணனா ஒரு தம்பி. தன்னை உணர வேண்டும். என்ன பண்ணணும், நான் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணோம், என்ன துரோகம் பண்ணோம், இந்த ஃப்ரெண்டுக்கு நன்மை செய். ரெண்டாவது மனுஷன் திங்க் பண்ண வேண்டியது அது. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அப்படி நடக்கலை. என்ன நடக்கு, சண்டை நடக்கு. ஏன்னா நான் எங்கள் ஆட்டெல்லாம் நீ கூட்டிகிட்டு போயிட்ட, நடக்கலை. நம்ம ஜெபம் பண்ணால் மக்கள் வரப்போகிறாங்க. தன்னை உணர்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக தன்னை தானே பரிசோதிக்க வேண்டும். தனக்கு தெரிந்ததை நம்ம பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறோமா, நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இதெல்லாம் காரணம். தனக்கு என்ன தெரியுமோ, நான் சர்ச்சை ஆரம்பித்து பெரிய சர்ச்சை, இன்னைக்கு இன்னும் இவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்கேன், அதுக்கு என்ன காரணம். இல்லை ஊழியத்தின் பதில் இவ்வளோ பெரியா இருக்கேன், நான் பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன். பிறருக்கு நான் உதவி செய்கிற மக்களை, தன்னுடைய வழியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்குற மக்களை காணப்பட வேண்டும். இப்படிலாம் செய்கிறப்ப மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும். நாம் அப்படி பிறருக்கு எப்படிப்பட்ட வேலையை நாம் செய்கிறோம், தன்னை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம உணரும். வேதம் இதை தான் சொல்லுது. வேதம் வந்து தன்னை பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அடுத்து நம்ம பிறருடைய கண்ணில் இருக்க உதிரத்தை பார்க்குறோம், நம்முடைய உதிரத்தை நம்ம எடுக்கிறது இல்லை. நம்ம கண்ணில் இருக்க அழுக்க நம்ம எடுக்கிறது இல்லை. பிறரை பற்றியே குறை சொல்லிட்டு இருக்கோம், பிறர் முதுகை பார்க்குறோம், நம்முடைய முதுகை நம்மளால் பார்க்க முடியாது. நான் வளராதற்கு, நான் வாழ்க்கையில் முன்னேறாதற்கு என்னுடைய பாவங்கள் என்ன, என்னுடைய அக்கிரமங்கள் என்ன, என்னுடைய குறைகள் என்ன, இதுதான் கிறிஸ்தவம். இதை நீங்கள் நினைச்சு பார்க்குறப்ப அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோடு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் மார்க் 11:24-25 வாசித்தீங்கன்னா, ஜெபத்தில் நீங்கள் எவைகளை வேண்டிக் கொள்வீங்களோ அவைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்னா உங்களுடைய குறைகளை நினைத்து, எதுக்கு நான் கேட்குறேன், கடவுள் ஏன் எனக்கு தரலை, நான் தான் இந்த ஜெபம் பண்ணுறேனே. ஆண்டவர் சொல்ல, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் தருவேன். இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் த லார்ட், அவருடைய நேமை சொல்லிட்டு கேட்டால் தருவேங்கிற. ஆனால் ஏன் எனக்கு தரல, எனக்கே நான் உங்களுடைய பேரில் தானே கேட்டேன், எனக்கே நீங்கள் இதை தரலன்னு கேட்கிறப்போ தன்னை சிந்திக்க வேண்டும். தன்னை சிந்தித்து கடவுள்கிட்ட கேட்கிறப்போ நிச்சயமா விடுதலை கொடுக்க மாட்டார். அதுதான் உண்மை, அதுதான் ட்ரூத். தன்னை சிந்தித்து. எல்லாருமே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே சகோதரியே, கடவுளுடைய சன்னிதானத்தில் நம்ம கேட்கிறப்போ நிச்சயமாய் விடுதலை கொடுக்க மாட்டோம், நிச்சயமாய் வாழ்வு கொடுக்க மாட்டோம். எந்த மனிதன் தன்னை உணர்ந்து, நீங்கள் கேன்சர் பேஷண்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெஷர் வியாதியாக இருக்கலாம் ஒரு இடத்துல, இல்லை குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை, மகனுக்கும் மகளுக்கும் அமைதி இல்லை, சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் அமைதி இல்லை, சண்டை. ஹவுஸ் ஓனரோடு நல்ல ஹவுஸ் ஓனர் தான் வந்தேன், 10-15 வருஷம் நல்ல ஹவுஸ் ஓனராக இருந்தாங்க, இப்போ அவங்களோடு நல்ல உறவு இல்லை. காரணம் என்ன? அந்த காரணத்தை சரி பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணுறப்போ
நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நீங்க தன்னை சோதித்து தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே நீங்க கேட்கிறப்போ நிச்சயமாக இப்பொழுதே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமா இப்பொழுதே ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்துட்டார். அந்த ஆண்டவர் எப்பவுமே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஆண்டவற்றை நம்ம உலக பிரகாரமா அமைதிக்காக எதையோ தேடி போறோம். அந்த அமைதியை கொடுப்பதற்காக வந்த ஆண்டவர் இயேசு அந்த அமைதியை தேடி வரப்போ தன்னை சிந்திக்க வேண்டும். தன்னை சிந்தித்து நீங்க கேட்கிறப்ப அந்த அமைதியை கொடுக்க மாட்டோம். மூன்றாவதாக, seek to the Lord, ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். 2 நாளாம் 7:12 உன் தேசத்தில் மழையா, உன் தேசத்துல கொள்ளை நோயா, உன் தேசத்துல பஞ்சமா, கவலைப்படாதே. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னை பொல்லாத வழியை விட்டு, அவர் முகத்தை seek to the face, ஆண்டவர் முகம் இருக்குதா தேடணும். ஆண்டவர் அங்க இல்லைன்னா பொல்லாத வழியை விட்டு, ஏன்னா துன்மார்க்குக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை தேடணும். நம்ம எப்படி தேடுறோம்? அதுதான் எரேமியா 29:13 சொல்றாரு, அப்பொழுது நீங்கள் 29:12 அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்க என் அப்ளிகேஷன் கொடுப்பீங்க, அப்ப நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்க கூப்பிடுறப்ப நான் லிசன் பண்றேன். நான் கேட்டுட்டு நீங்கள் முழு இதயத்தோடும், ஃபுல் சோல், கடவுளை தேடுறப்ப எந்தவித கவலைப்பட முழு இதயத்தோடும் தேடுறப்போ நான் உங்களுக்கு காணப்படுவோம். நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோம்? ஒரு பெரிய மனிதர், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் நம்மோட மிலான்டன் வந்திருக்காங்க. ரெட்டில்ஸ் பகுதியில் சிஎஸ்ஐ சர்ச்சிலுடைய செக்ரட்டரி. இன்னைக்கு சிறுபான்மை கமிட்டியில் 5 பேர் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு, இப்போ இருக்க கவர்மெண்ட்டு. அதில் அவர் ஒரு மெம்பர். அவர் பிஷப் மோகன்தாஸ், திருநெல்வேலியில் ஒரு சகோதரி எக்ஸ்எம்பி, 5 பேர் மெம்பர். ஒரு நல்ல போஸ்டிங் அவருக்கு அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு செக்ரட்டரி, நிறைய பேருக்கு உதவி செய்கிறவர். ஒரு சூப்பர்மேன், என்னுடைய ரிலேஷன், தூரமாக எப்படியாவது ஒரு ரிலேஷன் வருவார். சிறப்பான மனிதர். இவர் மாதிரி ஒரு மனிதர் பேங்க் போனார். இவர் மாதிரி ஒரு மனிதர் பேங்க்கில் நிறையா, அவர் பிள்ளைகள் 2 பேர் டாக்டருக்கு எம்எஸ் எம்டி படிக்கிறாங்க, உயர்ந்த படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர் அந்த பேங்க்கு போயிட்டு நிறையா பிஸ்னஸ் நிறையா வச்சுருக்கிறாரு. நிறைய பணத்தை ட்ரா பண்ணிட்டு வந்தார். அப்போ ஒரு திருடன் அவர் பணத்தை ட்ரா பண்ணிட்டு வரப்போ பார்க்குறான். இவர்கிட்ட எப்படியாவது அடிக்கணும்னு நினைக்கிறான், ட்ரை பண்ணுறான், ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். சினிமாவில் இந்த காமெடி ஆக்டர் திருடன் போய் எப்படியாவது அடிக்கணும்னு பின்னாலே ஓடுவோம் குடுன்னு பல வழியில். அதே மாதிரி அவர் ட்ரை பண்ணுறான். அவர் ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டு, கொஞ்சம் எஸ்கார்டு, எப்போவுமே அவருக்கு எஸ்கார்டு இருக்கும், கூட இருப்பாங்க ஆட்கள். இன்றைக்கி வந்திருப்பாங்க, எதாவது இருப்பாங்க கூட. அவர் அப்படியே போயிட்டு செகண்ட் ஏசி ட்ரெயினில் ஏறி வெளியூருக்கு போய்கிட்டு இருக்கிறார். அவனும் அதே வண்டியில் ஏறிட்டான், செகண்ட் ஏசியில் அதே கோச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டான். உட்காந்தோடனே எப்படா அவர்கிட்ட திடுறதுன்னு பார்க்குறேன். அவர் நான் ட்ரெயினில் ஏறினோன்னே நான் தூங்குறாள், எப்போவுமே படுத்த உடனே தூங்கிடுவேன், ட்ரெயினில் ஏறினா உடனே தூங்கிடுவேன். ட்ரெயின் காரில் அப்படி பழகிட்டேன், அப்படி என் உடம்பு பழகிட்டு. அதே மாதிரி ஏறினார், அந்த பெட்டு கொடுப்பாங்க, தலானி கொடுப்பாங்க, கம்பி விரிச்சார், படுத்தார், தூங்கிட்டார், நீட்டாக தூங்கிட்டார். இவனுக்கு தூக்கம் வரல, ஏன்னா வந்த நோக்கம் நிறைவேறணும்ல. திருடன் தூங்கினா எப்படி திருட முடியும்? எல்லாரும் தூங்குறவன் தான் வந்து திருடணும். அவனும் தூங்கிட்டா என்ன பண்ண முடியாது, திருட முடியாது. எல்லாரும் தூங்குற பிறகு அவனுக்கு வேலையே. அதுதான் திருடன். அதுதான் ஒரு அழகாக ஒருத்தர், ஒரு தெக்கச்சி சுவாமிநாதன் அழகாக ஒரு கதை சொல்லுவார். ஒரு திருடனை பார்க்குறாரு, அவன் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. அவன் தினம் திருட போகிறான், அவன் வீட்டில் தங்குறாரு, தினம் திருட போகிறான், திருட்டு போகிறான். இதாக கிடைச்சதா, இதாக கிடையாது, ஒன்றும் கிடைக்கல. ஏன்டா கிடைக்கலன்னா, விடாமல் போராடுவாங்க, தினமாக கிடைச்சிடும் திருட்டு தொழில். எனக்கும் ஒரு நாள் லக்கு ராஃபி
தினமும் ரேஸில் துட்டு கிடைச்சிரும், தினமும் லாட்ரி அடிச்சிடும், தினமும் ஜூத்தில் துட்டு கிடைச்சிருக்கிற மாதிரி திருடு. எனக்கோ ஒரு நாள் கிடைக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு அந்த திருட உட்காந்துருக்கான். தூங்கலை, இவர் தூங்கின பிறகு ட்ரை பண்ணுறான். நல்லா அசந்து கொரட்டை போய்கிட்டு இருக்கு. கொரட்டை தன்னாலே போகிறப்ப அவர் அழகாக தேடுறான். தேடி பார்க்க ரொம்ப உருட்டுறான், மேலுங்களும் திருடுறான், ஒன்றும் இல்லை. காலையில் அவங்க ட்ரெயின் நிற்க போகிற இடம் வந்துருச்சு. அவரும் எழுந்துட்டார், இவனே எழுந்து உட்காந்து, ஐயா வணக்கம், நான் உங்களை பேங்க்லேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய பணம் வாங்குறீங்க, ஆனால் இப்போ நான் ஒரு திருடுறதுக்காக கேட்கல, நீங்கள் என்னங்க என் பணத்தை கொண்டு வந்தீங்களே எங்கே தாங்க வச்சிங்க? நானும் இந்த கோச் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், எங்கே தாங்க வச்சிங்க? ஒன்றுமே தெரியலையேங்க. நானும் தேடி பார்த்தேனே, ஒன்றுமே கிடைக்கலையே. அந்த எலிஸ் கயாசி அவர்கள் இப்போ நம்மோடு இருப்பவர் சுற்றி தேடுறான், ஒருத்தரும் இல்லை. அந்த ஆகாப்ராஜா ஆட்கள் அனுப்பி அவனை வெட்டி தூக்கிட்டு வாடாங்கிறான், ஒருத்தருமே இல்லை. சுற்றி வீட்டை தேடுறான். அதே சோதகுமாரத்தில் அங்கே அந்த லோத்தோடைய வீட்டுக்குள்ளே வந்த தேவதூர்கள் அந்த ஊர் மக்கள் தேடுறான், கிடைக்காது. அதே மாதிரி கிடைக்கல. இது என்னதாங்க, இது என்ன ரகசியம் எனக்கு புரியலையான்னு அவர் சொன்ன, அது இல்லைப்பா, நீ என் கூட வர்ற, பேங்க்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டேன், நான் வந்த பஸ்ஸில் வந்தேன், வந்த காரில் வந்தேன், நான் வந்த ட்ரெயினில் வந்தேன், இதே கோச்சில் ஏறிட்டேன், எல்லாம் ஓகே. ஏன்ட்ட எப்படியா திருட போகிற தெரியுது, ஆனாலும் ஓந்தலானிக்குள்ளேயே வச்சுட்டேன், இப்போ ஓந்தலானிக்குள்ளே தான் பணம் இருக்குன்னா அவன் ஷாக் ஆகிட்டானா. அதுதான் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பாகால்களை தேடாது. அவன் சஞ்சில சொன்னார், கர்த்தரை தேடுங்கள். ஏன்னா வெளிப்படுத்தல் 21:3 கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம். 1 Corinthians 2 Corinthians சொல்ல, நீங்களே அந்த கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். அதுக்காக இங்கேருந்து மவுண்ட் ரோடுக்கு ஏஜ் சர்ச்சுக்கு போனாதான் இல்லை மோன்சி ராசர் போனாதான் இல்லை, பென்னி கிட்ட போனாதான் இல்லை திருக்கண்டலத்தில் இவர் என்னது ஆண்ட்ரோயா கிட்ட போனாதான் இல்லை. எங்க தேடுறோமோ, சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனால, டிஎல்சி சர்ச்சுக்கு போனால, ஏஎல்சி சர்ச்சுக்கு போனால, பெண்டிகா சர்ச்சுக்கு போனால, மெம்பர்ஷிப் ஒரு பெயின்லைன் சர்ச்சையும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய சர்ச் இல்லை, அவரே பரலோகத்துக்கு போகணும். அப்புறம் அப்படி உன்னை கூட்டு போவாரு. பிஷப் உண்மைதானே? நமக்கே நிச்சயம் இல்லை, வில்லங்க தான். ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது பெத்தேலை தேடாதீர்கள், கர்த்தரை தேடுங்கள். சீக்கிரத்தில் ஒரு சிஎஸ்சி ஐயர் இருக்கார், ரொம்ப சூப்பர் மேன். காலில் செருப்பு போட மாட்டார், பிஹெச்டி முடிச்சிருக்கிறார், பேண்ட் ஷர்ட் போட மாட்டார், வேட்டி தான் கட்டுவார். பெரிய ஒரு தத்துவஞானி. எங்க போனாலும் செருப்பு போட மாட்டார், காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறாரு இன்னைக்கும் ஒரு மனுஷன் ஒரு ஊரில். ஆனால் எப்படி போனாலும் சரி, வெள்ளை வேட்டி கட்டினாலும் சரி, சஃபாரி போட்டாலும் சரி, இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் சரி, அங்கி போட்டாலும் சரி, கர்த்தரை உண்மையாய் தேட வேண்டும், முழு இருதயத்தோடு தேட வேண்டும். அவர் என்னோடு இருக்க மாட்டார். அவர் அது இந்த உண்மையை நம்ம அறிகிறப்ப, அதுதான் யோவான் 8:32 அந்த அம்மாவை கொண்டாந்து விட்டுட்டாங்க. விட்ட உடனே அந்த அம்மா யாரையுமே பார்க்கல, ஜீசஸ் மட்டும்தான் பார்த்துச்சு. ஜீசஸ் மட்டும்தான் பார்த்துச்சு. தப்பு பண்ணேன்பா, உண்மைதான்ப்பா, தப்பு வேற வழி இல்லாமல் பண்ணிட்டேன்பா. அந்த அம்மா மனசுல பேசியிருக்கோம், வழியே சொல்லலை, வாய் அசையலை. அந்த அம்மா உள்ளத்திரியங்களே ஆண்டவர் என்னுடைய எண்ணங்களே ஆண்டவர் அந்த உள்ளத்துல பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். அப்பதான் இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் ஒருத்த கூட என்ன பண்ண முடியல. அதுதான் 36:8 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு வித்தியாசமான தாட்டம். இறையில் அறிஞர்கள் நிறைய பேர் எந்த மதமாக இருந்தாலும் முந்தா நாள் வாட்ஸ்அப்பில் இந்த சம்பவத்தை ஒரு சாமியார் சொல்கிறார். எவ்வளோ பெரிய மகான்பா, எவ்வளோ பெரிய தத்துவ ஞானம். அந்த உண்மையை நாம் அறிந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக விடுதலை கொடுக்க மாட்டார், நிச்சயமே வாழ்வு கொடுக்க மாட்டார். அந்த ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவர், அந்த ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, நான் வெஸ்ட் பெங்காலில் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 85 கிலோமீட்டர் 4 மணி நேரம் ட்ராவல், 5 கிலோமீட்டர் மட்டும் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம். அம்மா நாங்கள் சர்ச் டெடிகேஷன் போயிருந்தேன், நேஷனல் மிஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலம். ஒரு அம்மா போனதுலேருந்தே இப்படி கை வச்சுக்கிட்டே இருக்கு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு, கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கு. என்னன்னு கேட்டால், உடம்புல தீர்க்க முடியாத ஒரு ஸ்கின் டிசீஸ், விடுதலை இல்லை.
ஒரு மிஷனரி வந்தார், ஒரு பாஸ்டர் வந்தார், ஜெபம் பண்ணார், விடுதலை கிடைச்சது. அந்த விடுதலை மற்றவர்களுக்கு கிடைக்கணுமா? அதான் அந்த இடத்தையும் கொடுத்து 5 சென்ட் இடத்த கொடுத்து, அது சபர்பன் சுந்தர்பன்ஸ், அந்த இடத்துக்கு பேர் சுந்தர்பன்ஸ், சதுப்பு நிலக்காடுகள். திடீர்னு ஆறு வரும், ஆத்தோட தண்ணி அதிகம் வரும், நனையும் ஈரமாகவும், திடீர்னு தண்ணி போயிடும், சகதியாக இருக்கும். சுந்தர்பன் சதுப்பு நிலக்காடுகள், கொடுமையான வனவிலங்குகள், மிருகங்கள், ஊரும் விலங்குகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சர்ச்சை கட்டுவதற்கு டீயும் இடத்தையும் கொடுத்து 50,000 அந்த மாதிரி கொடுக்குது. ஆண்டவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இப்போ உங்களுக்கும் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நீங்கள் என்ன வேதனையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன துன்பங்களோடு இருந்தாலும் அவரை நோக்கி இது முழு இதயத்தோடு நாம் கண்களை மூடி அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்ப நிச்சயமாக எல்லாரும் எழுந்து நின்று, தகப்பனே இந்த மைதானத்தில் நீங்கள் வாங்க தகப்பனே, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே. அந்த கூட்டத்தில் இல்லை, இந்த கூட்டத்தில் போனால் பக்கத்து வீட்டுக்காரமன் என் தப்பாக பேசுவாங்க, ஆனால் தூரமான இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் விசுவாசத்தோடு கைகளை வைக்கிறேன் தகப்பனே. எனக்கு காயப்பட்ட இடத்துல, பிரச்சனையான இடத்துல, அந்த துன்பமான இடத்துல என் கைகளை வைத்து உம்மை நோக்கி பார்க்கிற உங்க கிருபை தேடி நிற்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட இறங்கி வாங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. வழி தப்பி நான் தெரிந்தே, பாவப்பழி அதை சுமந்தலைந்தே, வழி தப்பி நான் தெரிந்தே, பாவப்பழி அதை சுமந்தலைந்தே, அவர் அன்பு கூறனே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறனே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், மட்டும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், மட்டும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்து, தகப்பனே என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, கடன் பிரச்சனை தகப்பனே, ஏடிஎம் டெபிட் கார்டு மூலம் தகப்பனே, வாங்கினதோ கொஞ்சம் பணம், எவ்வளவோ வட்டி கொடுத்து முடியாத நிலைமையில தகப்பனே, நான் இழந்துட்டேன், அமைதியை இழந்துட்டேன், எனக்கு அமைதியான வாழ்வு தகப்பனே, இதோ இனி ஏடிஎம் கார்டை நான் தொடல தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நிச்சயமாக விடுதலையாவின்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே, நீர் விடுதலை கொடுப்பதற்காக வந்தீங்க தகப்பனே, அந்த கடன் பிரச்சனையில இருந்து தகப்பனே, ஐயா நான் சூசைட்டுக்கு போறேன், தற்கொலைக்கு போறேன், ஆங்கிக்கு போறேன், ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அதிசயம் தாங்க தகப்பனே, நீர் அதிசயத்தின் தகப்பன் அல்லவா, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே, ரைட் நவ இப்பவே ஒரு விடுதலை, இப்பவே ஒரு அற்புதம் நீர் கொடுக்க போற தயவுக்காக கூட ஒரு விசை கூட தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் தகப்பனே, உம்முடைய வழிநடத்தல் தகப்பனே, ஒவ்வொருவரோடு இறங்க போற தயவுக்காக கூட தகப்பனே, எத்தனையோ புனித தலங்களுக்கு நடந்து போயிட்டேன் தகப்பனே, எத்தனையோ ஆறுகள்ல, குளங்கள்ல, எத்தனையோ கடல்ல குளிச்சுட்டேன் தகப்பனே, ஆனா எனக்கு அமைதி இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் எத்தனையோ கருக்கள் கலைக்கப்பட்டுருச்சுப்பா, கருக்கள் சிதைந்து போயிடுச்சு, எனக்கு கரு வயத்துல நிக்கல தகப்பனே, இப்பொழுது நான் அந்த கருக்காக, அந்த விடுதலைக்காக உம்முடைய பாதத்துல நிக்கிறேன் தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அதிசயத்தை தரமணிங்களா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தூரமான இடத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்டு ஐயா விசுவாசத்தோடு தன் கைகளை தூக்கி ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, இந்த ஆசீர்வாத கூட்டத்துல தகப்பனே, இந்த ஆசீர்வாத நற்செய்தி கூட்டத்துல இதோ வந்திருக்கிற ஊழியர்களாக அத்தனை பேரும் சேர்ந்து அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் நீங்க கொடுக்க போறீங்க. நன்றி 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 தகப்பனே. ஒரு பையனை நம்பி என் கற்பை இழந்துட்டேன், அமைதியை இழந்து
இழந்துட்டேன். என் வாழ்க்கையில அமைதியில என்னை போட்டோ எடுத்து வச்சு அவன் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு அமைதியான வாழ்வு இல்ல. ஏக்கத்தோடு ஒரு மகள் ஜெபித்து கொண்டிருக்கா. அந்த மகளுடைய விடுதலைக்காக தகப்பனே, ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவோடு இறங்கி வாங்க, ஒவ்வொருவோடு இறங்கி வாங்க தகப்பனே. ஒரு விசை கூட ஒவ்வொருவோடு என்ன நோக்கத்துக்காக இந்த 2 நாள் கூட்டத்துல இந்த நாள் ஒரு அற்புதம் நீங்க தர போறீங்க தகப்பனே. இயேசு குட்டி மூல தகப்பனே, டேவிட் குட்டி மூல நடத்துற இந்த கூட்டத்துல உங்களுடைய வல்லமை இறங்கணும். எத்தனை நாள் ஜெபித்திருக்கிறோம் தகப்பனே. ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்க தகப்பனே. எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி தகப்பனே.